எப்படிப்பட்ட சமாதானமின்மைகள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் நன்மையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது. எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் தேவனுக்கு மரியாதையோடு கூட, தேவனுக்குரிய பயபக்தியோடு கூட, தேவனுடைய சிநேகிதத்தோடு கூட ஆண்டவரை நாம் நேசிக்க, அவருடைய உறவினை நாம் பலப்படும் பொழுது, அவரை யோசிப்பதிலே நாம் அதிகமான சிந்தையை செலுத்தும் பொழுது, நாம் அதிகமாக அவர் மேல் தாகம் கொள்ளும் பொழுது, தேவன் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மேல் நாம் பசியா இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பசியை போக்குகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தை காண பண்ணுகிற தேவன். உன் சந்ததியின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் அல்லவா? சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த அலுவலகத்திலே உங்களுடைய தலை குனிந்ததோ அதே அலுவலகத்திலே தேவன் உங்களை உயர்த்த போகிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சரீர பலவீனங்களை பற்றி கவலைப்படுகிறீர்கள். கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களுடைய பலவீனங்களை பலனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில திருமண காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு நல்ல திருமண காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக ஆவியானவர் புறப்படுகிறார். சிலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தீராத வியாதி பிடித்தது என்று கவலைப்படுகிறீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சிரேஷ்ட ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். தேவன் உங்களுக்கு நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி தேவன் உங்களை பழகி பெருகப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நல்ல திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனிகளை புசிக்கும்படியாக தேவன் ஆசீர்வாதத்தின் மதனை திறப்பதை நான் காண்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த மதங்களை தந்து தேவ ஆவியனுடைய பிரசனத்தினாலே உங்களை நிரப்ப போகிறார். விசேஷித்த ஆவியனுடைய பலத்தினாலே நீங்கள் கர்த்தரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்க போகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். சகல விசுவாசத்தின் தேவன் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.